ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி வந்து நிறைய கதை கேட்கறதுக்காக நிறைய சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஓகே, சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ஆண்டி எனக்கு கதையெல்லாம் நிறைய பிடிக்கும், பைபிள்லேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு கதை. ஓகே, பைபிளில் இருக்கிறது தான் சொல்ல போகிறோம். ஓகே, 2 ராஜாக்களில் 6வது அதிகாரத்துலேருந்து 1லேருந்து வாசித்து பார்த்தோம்னா இருக்கும் இந்த கதை. ஓகேவா? நடந்த சம்பவங்கள் தான். எலிசா தீர்க்கதரிசி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி. அவரு கூட இருந்த வேற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர். அவங்க புத்திரர்னா என்னது? புத்திரர்னா பிள்ளைங்க. ஓகே 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 அப்போ அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? எலிசா தீர்க்கதரிசினா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தேவனுடைய மனுஷன், தேவனோட அதிகமாக உறவாடுறவங்க தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கோம். என்னப்பா? அப்போ அவங்க எலிசா தீர்க்கதரிசிட்ட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? மற்ற தீர்க்கதரிசிகளோட புத்திரர்லாம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இங்கே இருக்கிற இடம் எங்களுக்கு ரொம்ப எப்படி இருக்குது? நெருக்கமாக இருக்குது. அதனால வேற இடத்துக்கு போயிட்டு யோர்தான் சைடு போயிட்டு என்ன செய்யணும்? அங்கே போய் உத்தரத்தெல்லாம் மரத்தெல்லாம் கட் பண்ணி வந்து எங்களுக்கு வந்து அந்த இடம் அந்த சைடே வந்து ஒரு நல்ல ஷெட் போடணும், வீடு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஓகே ஓகே நம்மளாம் போகலாம், நம்மளாம் வந்து எங்கே போகலாம்? யோர்தான் நதி சைடு போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? உத்தரத்தை வெட்டி அந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஷெட் போடலாம், வீடு போடலாம் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, அதில் ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க எலிசாட்ட, ஐயா ஐயா நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்னு, ரொம்ப ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களும் வாங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க? ஓகே நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூடவே போனாங்களா. போயிட்டே இருக்கும்போது யோர்தான் நதி வந்துச்சு. வந்தவொடனே எல்லாருக்கும் நதியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது யோர்தான் நதியை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். அவங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சந்தோஷமாக என்ன பண்ணாங்க? ஓகே நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம மரத்தெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. கட் பண்ணணுன்னா என்னப்பா வேணும்? கோடாரியெல்லாம் வேணும்ல, கோடாரி. அப்புறம் என்ன வேணும்? என்ன வேணும்? கத்தியா? ஓகே, அரிவாள் எல்லாமே வேணும் தான். ஓகே ஓகே கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அப்போ அந்த கோடாரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் என்ன பண்ணாங்க? பக்கத்தில் வந்து இன்னொருத்தங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க? ஓசி வாங்கிட்டு போனாங்க. கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ், எனக்கு வந்து நான் வந்து என்ன செய்யணும், மரம் வெட்டணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக யோர்தான் நதிக்கிட்ட வந்துட்டோம், நம்ம என்ன செய்வோம்? மரம்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும்ல, நதிக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும்? அந்த சரௌண்டிங்ஸே அந்த பிளேசஸே எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா மரங்கள்லாம் இருக்கும்ல. அப்போ அங்கே வந்து மரத்தெல்லாம் கட் பண்ணுறாங்க. எதுக்காக கட் பண்ணுறாங்க? உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், அழகாக ஒரு தங்குறதுக்கு வீடு கட்டணும், அதுக்காக அதெல்லாம் கட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அங்கிளோட கையில் இருந்த அந்த கோடாரி இருக்குல்லப்பா, கோடாரி எப்படி இருக்கும்? ஒன்று வந்து அந்த பிடி வந்து மரத்தில் இருக்கும், அந்த வெட்டுற பகுதி எப்படி இருக்கும்? இரும்பில் இருக்கும், அப்படி தானேப்பா? அதை வந்து என்ன செஞ்சாங்க? ஒரு அங்கிள் இப்படி ஓங்கி இப்படி டம்முன்னு வெட்டும்போது என்னாச்சு? பொத்துன்னு அந்த பிடி கையில் இருக்குது, அந்த மரப்பிடி கையில் இருக்குது, அந்த இரும்பு இருக்குல்லப்பா வெட்டுற பகுதி, அது என்னாச்சு? சொங்கின்னு போயிட்டு எங்கே விழுந்துச்சு? தண்ணிக்குள்ளே பொத்து விழுந்துச்சு. இந்த அங்கிளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சோம்? அதை கடனாக தானே நம்ம வாங்கிட்டு வந்தோம், ஓசியாக தானே வாங்கிட்டு வந்தோம், இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஐயோ ஆண்டவனே என் வந்து கோடாரி விழுந்துருச்சு தண்ணிக்குள்ளே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எலிசா சொல்கிறாரு, ஓ டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அங்கிள் என்ன செஞ்சாங்க? எலிசா அங்கிள் உடனே வந்து, எலிசா அங்கிள் யாரு? தீர்க்கதரிசி. அவங்க உடனே என்ன செஞ்சாங்க? சடன்லி என்ன செய்யறாங்க? இன்னொரு மரத்து கொம்பை வெட்டி என்ன செய்யறாங்க? எந்த இடப்பா காட்டு, எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னு அந்த இடத்த காமிச்சோடனே அந்த தண்ணிக்குள்ள கரெக்டா எலிசா அங்கிள் என்ன செய்யறாங்க? அந்த இவங்க வெட்டின கையில் இருக்கிற மரத்தை தூக்கி போட்டோடனே அந்த இரும்பு என்ன செஞ்சிச்சு? மிதந்து அப்படியே அதில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. உடனே அதை எடுத்து யார் கையில் கொடுத்தாங்க? அந்த கோடாரியை இழந்துட்டு உட்காந்துருக்காங்கல்ல, நின்றுட்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட, இந்தாப்பா அழாத, இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி பாருங்கப்பா, எவ்வளோ ஒரு அதிசயமாக இல்லை, ஆச்சரியமாக இல்லை? இரும்பு மிதக்குமா?
மிதக்கும். எப்படி மிதச்சிச்சு? எலிசா தீர்க்கதரிசி அப்போ வார்த்தையில் சொல்லியிருப்பார்ல ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே கர்த்தாவே இப்போ நான் மரத்தை வெட்டி தூக்கி போட போகிறேன், அது என்ன செய்யணும்? அந்த இரும்பு மிதந்து எங்கள் கையில் ஜாயிண்ட் ஆகி கோடாரி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே. அப்போ அந்த கோடாரி உள்ளே போன இரும்பு கோடாரி எப்படி அது எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி அந்த போட்ட உடனே, அந்த மரத்தை போட்ட உடனே இவங்க கையில் கோடாரி கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? ஆச்சரியமா இல்லை? நம்முடைய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லை, எலிசா தீர்க்கதரிசியை கையோட கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தீங்களா? ஆச்சரியமா இல்லை? நாங்கள் பெரிய வீடு கட்ட போகிறோம், நாங்கள் ஜாலியாக அங்கே இருக்கணும், இவர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகல, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் கூப்பிட்டு போனாங்கல்ல. ஆமாம், எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களை பாஸ்டர் அம்மாலாம் இருப்பாங்கல்ல, அப்புறம் தீர்க்கதரிசி அங்கிள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஹானர் படுத்தணும். ஏன்னா தேவனுடைய சஞ்சரிக்கிறவங்கப்பா எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல, ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்காக ஜெபிக்கிறவங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ கூடவே எலிசா தீர்க்கதரிசி போனதுனால தானேப்பா அந்த கோடாரி அந்த நதி தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே இந்த எலிசா அங்கிள் என்ன செஞ்சாங்க? உடனே சங்கின்னு என்ன செஞ்சாங்க? மரத்தை கட் பண்ணாங்க, கொம்பை கட் பண்ணாங்க, தூக்கி ஜெபம் பண்ணி போட்டாங்க. உடனே கோடாரி கையில் கிடச்சிச்சு, எடுத்து கொடுத்தாங்க. இவங்க தேங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தேங்க்யூ சொல்லியிருக்கணும்ல, கண்டிப்பாக சொன்னாங்க. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யணும்? மரியாதை செலுத்த வேண்டும். பெரியவங்களை என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். நம்மளுக்கு மேலே பெரியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? மரியாதை செலுத்த வேண்டும். மற்றவங்களாம் எப்படி எலிசா மரியாதையாக நடத்துனாங்க, அதுபோல் நம்மளுக்கு மூத்த ஊழியர்காரங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரையும் நம்ம நேசிக்க பழகணும். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. ஓகேவா? டன். இரும்பை மிதக்க வைக்கிற கர்த்தர்னு கொடுக்கலாமா? இல்லை, இரும்பை மிதக்க வைக்கிற எலிசா தீர்க்கதரிசி சொன்னால் அது அப்படியே நடக்கும். அதை செய்கிறது யார்? கர்த்தர் செஞ்சாருப்பா. அப்போ கர்த்தருக்கு தான் நம்ம மகிமையை செலுத்தணும். தீர்க்கதரிசி சொன்னோடனே ஓகே, என்னை நம்பி விசுவாசித்து தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, என் பிள்ளை எலிசா சொல்லிட்டாரு, ஸோ நான் இரும்பை அந்த கோடாரியை எடுத்து கொடுப்பேன், கர்த்தர் மிதக்க வைக்கிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இல்லை? ஓகே, பாய் பாய், தேங்க்யூ, see you.